Hi friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சொட்டேரோங்கிற ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதை மைக்ரோசாஃப்ட் வேர்ட் கூட எப்படி லிங்க் பண்ணுறது, அதை நம்மளோட வெப் ப்ரௌசர் கூட எப்படி லிங்க் பண்ணுறது, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இங்கே நிறைய சைட்டேஷன் சாஃப்ட்வேர் லைக் மெண்டலி, என்நோட், ஈஸிபிப், ஸ்கைவீல், பேப்பர் பைல் எல்லாம் இருந்தும் நம்ம ஏன் Zotero யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Zotero யூஸ் பண்ணி ஈஸியாக ஹை குவாலிட்டி பப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வெப்சைட்லேருந்து, ஜர்னல் ஆர்டிக்கல்லேருந்து, நியூஸ் பேப்பர்லேருந்து, டிஃப்ரெண்ட் பிடிஎஃப்ஸ்லேருந்து எல்லாமே Zoteroவில் ஆட் பண்ணி சைட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் Zotero டிஃப்ரெண்ட் ப்ரௌசர்ஸ்லேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லைக் கூகுள் க்ரோம், மைக்ரோசாஃப்ட் எட்ஜ், ஃபயர்ஃபாக்ஸ் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணலாம். ஆனால் கூகுள் க்ரோமில் யூஸ் பண்ணுறது தான் பெட்டர். ஸோ கூகுள் க்ரோம் யூஸ் பண்ணி எப்படி இந்த Zoteroவை நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோங்கிறது பார்க்குறதுக்காக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் கூகுள் க்ரோமோட சர்ச் பாக்ஸில் zotero.org அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். இப்போ இதை என்டர் பண்ணோடனே எனக்கு ஒரு நியூ பேஜ் வரும். இதுதான் Zotero பேஜ். இதில் டவுன்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் 2 டைப்ஸ் ஆஃப் டவுன்லோட் வருது. ஒன்று Zotero 6 ஃபார் விண்டோஸ், இன்னொன்று Zotero கனெக்டர். Zotero 6 ஃபார் விண்டோஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, மைக்ரோசாஃப்ட் வேர்ட் கூட Zoteroவை லிங்க் பண்ணுறதுக்காக அதை டவுன்லோட் பண்ணுறோம். இன்ஸ்டால் க்ரோம் கனெக்டர் அது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம க்ரோம் ப்ரௌசர் கூட அட்டாச் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, வேர்ட் கூட அட்டாச் பண்ணுறதுக்குள்ள Zoteroவை டவுன்லோட் பண்ணுறேன். டவுன்லோட் கிளிக் பண்ணுறேன். இப்போ எனக்கு அந்த செட்டப் டவுன்லோட் ஆப்ஷன் சேவ் கேட்குது. சேவ் கொடுத்துட்டேன். சேவ் கொடுத்து டவுன்லோட் ஆனதும் நான் இப்போ என்னென்னா டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணோடனே ரன் ஆப்ஷன் கேட்கும். ரன் பண்ணி கொடுக்குறேன். இப்போ இது ஃபுல்லாகவே எக்ஸ்ட்ராக்ட் ஆகணும். எக்ஸ்ட்ராக்ட் ஆகி முடிஞ்சால் தான் இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப் போக முடியும். எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் இன்ஸ்டால், இவ்வளோதான் Zoteroவை இன்ஸ்டால் பண்ணுறது. இந்த இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகுறது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டைம்லாம் எடுக்காது, ஃபாஸ்ட்டாக இன்ஸ்டால் ஆகிடும். இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ ஃபினிஷ் ஆப்ஷன் ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஃபினிஷ் ஆனதுமே நமக்கு Zoteroவோட இது ஓப்பன் ஆகிடும். இங்கே பாருங்க, கீழே வந்துடுச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா, டூல்ஸ் போங்க, ஆட்-ஆன்ஸ் போங்க. ஃபர்ஸ்ட் இதை டிசேபிள் பண்ணி ரீஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, நமக்கு Zotero அந்த அப்ளிகேஷன் மட்டுமே ரீஸ்டார்ட் ஆகும், ஃபுல் சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆகாது. எதுக்காக இப்படி பண்ணுறோம்னா, நம்ம வேர்டில் கனெக்ட் பண்ணுறதுக்காக தான் இதை இன்ஸ்டால் பண்ணிப்போம். சம்டைம்ஸ் ஏதாவது ப்ராப்ளம்னால அது அட்டாச் ஆகாமல் இருக்கும். அப்போ இந்த மாதிரி டிசேபிள் பண்ணி எனேபிள் பண்ணும்போது நமக்கு அது கிளியர் ஆயிடும். இப்போ எகெயின் எனேபிள் பண்ண போகிறேன். டூல்ஸ், ஆட்-ஆன்ஸ், எனேபிள், ரீஸ்டார்ட் நவ். இப்போ ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்ளிகேஷன். ஸோ இதை நான் இப்போ மினிமைஸ் பண்ணிட்டு வேர்டில் காமிக்க போகிறேன். இன்னொன்று, Zotero இன்ஸ்டால் பண்ணும்போது வேர்ட் கண்டிப்பாக க்ளோஸில் இருக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேர்ட் மட்டும் இல்லை, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ரிலேட்டடான எல்லா ஐட்டம்ஸும் நம்ம க்ளோஸில் வச்சுக்கணும். இப்போ நான் வேர்டு ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, blank டாக்குமெண்ட் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன். blank டாக்குமெண்ட்ல பார்த்தா தெரியும் Zotero அட்டாச் ஆயிடுச்சு. ஓகேயா, இவ்வளவுதான் வேர்டில் Zoteroவை அட்டாச் பண்ணக்கூடிய ப்ராசஸ். இனி நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா, நம்மளோட வெப் ப்ரௌசர் கூட Zoteroவை லிங்க் பண்ணுறது எப்படி அதை பார்ப்போம். இன்ஸ்டால் க்ரோம் கனெக்டருங்கிற ஆப்ஷனை அதை கிளிக் பண்ணிக்கிறோம். இதில் ஆட் டு க்ரோம்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே அது செக் பண்ணிட்டு எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணவாங்கிற பெர்மிஷன் கேட்கும். ஆட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டோம்னா நமக்கு க்ரோம்ல இந்த பிளேஸ்ல அந்த எக்ஸ்டென்ஷன் ஆட் ஆயிடும். இங்க பாத்தீங்கன்னா அது டவுன்லோடும் ஆயிருக்கு.
இப்போ பார்த்தீங்கன்னா குரோம்ல Zotero ஆட் ஆயிடுச்சு. இதை நான் இப்போ என்ன பண்ணேன்னா ஒரு கிளிக் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ என்னன்னா Zotero குரோம்லயும் ஆட் ஆயிடுச்சு, வேர்ட்லயும் ஆட் ஆயிடுச்சு. இனி நம்ம நினைச்ச மாதிரி ஈஸியாவே சைட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.